ஹலோ மக்களே! இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே, விநாயகர் ஊர்வலம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட அந்த விநாயகர் ஊர்வலத்துல, விநாயகரை பொறுத்து தான் அந்த ஊர்வலத்துக்கே கெத்து. நமக்கும் கெத்து. இந்த கெத்து எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு விநாயகர் வேணும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த விநாயகர்கள்லாம் எங்க வாங்கலாம்? ஸோ எவ்வளோ பிரைஸ் வந்துட்டு வருது? எத்தனை அடி விநாயகர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு? புது மாடல்ஸ்லாம் என்ன வந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் வந்துட்டு போட போகிறோம். அதனால சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் கூட ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அட்ரஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நாம் அவினாசியில் இருக்கிற ஸ்ரீ செல்வ விநாயகர் அப்படிங்கிற ஒரு டாய் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த குடோனில் என்னென்ன விநாயகர்லாம் இருக்குது, எத்தனை அடி விநாயகர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷாப்புக்கு போக முடியும். இந்த விநாயகர் குடோனில் 2 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 18 அடி உயரம் உள்ள விநாயகர் சிலை இங்க வந்துட்டு இருக்கு. 10 அடிக்கு மேல உள்ள விநாயகர் எல்லாமே ஒரு இடத்துலயும், 10 அடிக்கு கீழே இருக்கிற விநாயகர் எல்லாமே ஒரு இடத்துலயும் இங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோல விநாயகரோட பிரைஸ் லிஸ்ட் எதுவுமே வந்துட்டு சொல்லல. நீங்க டைரக்டா குடோனுக்கு போயிட்டு விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். நீங்க குடோனை விசிட் பண்றதுக்கும் அனுமதி உண்டு. ஸோ எந்த டைம்ல வரணும், எப்பப்போ வரணும் அப்படிங்கிறத கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க. வாங்க மக்களே, குடோனை போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். அடியே ஆத்தாடி ஆத்தா, என்ன இவ்வளோ விநாயகர் இருக்கு, அப்பாடி அப்பா. நாங்க போன டைம்ல தான் அப்பதான் விநாயகருக்கு பெயிண்டிங் ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு ஒயிட் கலர் பெயிண்டை கொடுத்து, அதுக்கப்புறம் பட்டி பார்த்து, அதுக்கப்புறம் பாடி கலர் கொடுத்து, அதுக்கப்புறம் விநாயகரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு 5 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அவங்க அடிச்சு வச்ச கலரை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதே 1 மாதம் அல்லது 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை அவங்களுக்கு காமிச்சிட்டு எந்தெந்த இடத்துல இந்தந்த கலரை கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அடுத்த 1 வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் அடித்து தனியாக வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வந்துட்டு வச்சுருவாங்க. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு 2 டேஸுக்கு பேக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இது இந்த குடோனில் மட்டும் இல்லை, எந்த குடோனுக்கு போனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஒவ்வொரு குடோனுக்கும் ப்ரைஸு டிசைனு மட்டும்தான் வந்துட்டு மாறும், மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாமே சேம் தான். இந்த குடோனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் தங்களோட கஸ்டமருக்கு சிறப்பு சலுகையாக பல ஆஃபர் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். குடோனோட ஓனர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துரு. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த குடோனில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே, பாய்.